வணக்கம் ரவுகளே, மீண்டும் ஒரு சந்திப்பு நிகழ்ச்சி ஊடாக சந்தித்துக் கொள்கின்றோம். இன்றைய சந்திப்பு நிகழ்ச்சியில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் மற்றும் தமிழ் தேசிய பேரவையின் தலைவராகிய திருமிகு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களைத்தான் சந்திக்கின்றோம். 15/2/2026 அன்று முக்கியமான கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றிருக்கின்றது. இந்த கலந்துரையாடலிலே தாயத்தில் இருக்கின்ற அரசியல் கட்சிகள், சிவில் அமைப்புகள், ஊடகவியலாளர்கள் இணைந்து கொண்டு தமிழ் மக்களுக்கான விடுதலை அரசியலை வெல்லுவதற்கான ஒரு முக்கியமான கலந்துரையாடலாக பார்க்கப்படுகின்றது. இந்த கலந்துரையாடலில் நடைபெற்ற விடயங்களுடைய ஒரு சிறு குறிப்பு, அது எவ்வாறு நடைபெற்றிருக்கின்றது, இந்த கலந்துரையாடலுக்கூடாக உங்களுக்கு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கின்றதா எங்களுடைய அரசியலை பலமாக கொண்டு செல்வதற்கு? நிச்சயமாக நான் நினைக்கிறேன். 2009 பிற்பாடு தமிழ் அரசியல் தரப்புகளும் சிவில் சமூக அமைப்புகள், செயற்பாட்டாளர்கள், வெகுஜன அமைப்புகள் என்று ஒன்று கூடி ஒரு 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 புள்ளியில சந்திக்கிறதுக்குரிய ஒரு முயற்சி இதுக்கு முதல் 2009 பிறகு நடைபெற்றதாக இருந்தால் 2016 தமிழ் மக்கள் பேரவை உருவாக்கப்பட்ட ஒரு நிலையில அந்த முயற்சி ஒன்று நடைபெற்றது. ஆனால் அந்த முயற்சிக்கும் விட ஒரு மிக பலமான ஒரு பங்கு பெறல் கடந்த 15ஆம் தேதி நடைபெற்றது. இப்ப அந்த வகையில அந்த அந்த முயற்சி உடைய நோக்கம் அனைத்து அரசியல் கட்சிகளும், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள், அமைப்புகள், வெகுஜன அமைப்புகள் என்று பார்த்தால் அந்த அனைத்து தரப்புகளையும் ஒருங்கிணைக்கிறதுக்குரிய ஒரு வேலை திட்டத்துல 2009 மே மாதத்துக்கு பிற்பாடு, அதாவது முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலைக்கு பிற்பாடு நான் நினைக்கிறேன் இந்த அளவு தூரத்துக்கு ஒரு ஒரு பலமான ஒரு ஒன்று கூட நடைபெறவில்லை. அந்த வகையில அது ஒரு வெற்றி. ஆனால் அந்த ஒன்று கூடல கலந்து கொண்ட தரப்புகளுடைய எண்ணிக்கைகளை தாண்டி அதனுடைய மிகப்பெரிய வெற்றி என்னென்றால் ஏகமனதாக 2 விடயங்கள் தீர்மானிக்கப்பட்டன. முதலாவது இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்துல இனப்பிரச்சினைக்கு தீர்வு ஒரு புதிய அரசியலமைப்பு ஊடாக கொண்டு வரப்படுவதன் ஊடாக அணுகப்படும் என்ற விஷயத்திலே 2015ஆம் ஆண்டுக்கும் 19ஆம் ஆண்டுக்கு காலப்பகுதிக்குள்ளே தயாரிக்கப்பட்ட அந்த ஏக்கிய ராஜ்ய என்று சொல்லப்படுகின்ற ஒரு புதிய அரசியலமைப்புக்கான இடைக்கால வரைவை இந்த அரசாங்கம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப் போவதாக தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட்டிருந்தார். அந்த வரவு ஒரு ஒற்றையாட்சி வரவாகவும் அது ஒரு அடியோடையே நிராகரிக்கப்பட வேணும் என்ற நிலைப்பாட்டையும் ஏகமனதாக அந்த அவை முடிவெடுத்தது. அது ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம். ஏனென்றால் இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தியால அந்த ஐக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை கொண்டு நிறைவேற்றுவது தான் அவருடைய நோக்கமாக இருக்கு. அண்மை காலமாக அது கொஞ்சம் வேகமடைகிற ஒரு நிலைமையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. 2வது விடயமாக இப்ப அதை அரசாங்கம் கொண்டு வரதை நிராகரிக்கிற மட்டுமில்லை, இப்ப எங்களுக்குத்தான் அரசியல் தீர்வு தேவை. அப்படி என்றால் நாங்கள் என்னத்தை கேட்கிறோம் என்றதை மிக தெளிவாக அனைத்து தரப்புகளும் ஒரு புள்ளியில சந்திக்கிறதுக்குரிய ஒரு முயற்சியாக நாங்கள் திம்பு கோட்பாடுகளை அடிப்படையாக கொண்டு நாங்கள் ஒரு வரைவை தயாரிப்பது. அந்த வரைவை தயாரிக்கிற வேலை திட்டத்துல நாங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமிழ் மக்கள் பேரவையால தயாரிக்கப்பட்ட தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகின்ற, தமிழ் தேசத்துடைய தனித்துவமான இறமை அங்கீகரிக்கப்படுகின்ற, சுய நிர்ணய உரிமையை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய, நாட்டை பிரிக்காமல் ஆனால் முழுமையாக அனுபவிக்கக்கூடிய ஒரு சமஷ்டி தீர்வை நாங்கள் தயாரிக்கின்றோம். ஆகவே அந்த தமிழ் மக்கள் பேரவையுடைய அந்த தீர்வு திட்டத்தை நாங்கள் இந்த சபையினுடைய முயற்சிகளுக்கு சமர்ப்பிக்கிறோம். அந்த யோசனைகள் தொடர்பாக மக்களுக்கு இந்த உறுப்பினர்களுக்கு என்ன ஆட்சேபனை இருந்தால், இல்லாட்டி திருத்தங்கள் செய்ய வேண்டியிருந்தால்,
அவர்கள் அந்த திருத்தங்களை முன்வைப்பதின் ஊடாக அதை திருத்தி நாங்கள் இதை முன்னுக்கு கொண்டு போறது என்ற என்ற ஒரு சிந்தனையை நாங்கள் முன்னெச்சோம். அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அது மட்டுமல்லாமல் மேலதிகமாக யாரும் வேறு ஏதும் திட்டங்களை வச்சிருக்கிறார்கள் என்றால், என்னடா இந்த தமிழ் மக்கள் பேருடைய திட்டம் என்றது ஒரு முழுமையான ஒரு அரசியலமைப்புக்கான யோசனைகள். அது ஒரு சும்மா சாதாரண ஒரு விஷயம் அல்ல. கிட்டத்தட்ட நாங்கள் 4-5 மாசம் மினக்கெட்டு தான் அதை தயாரிச்சு. அப்ப அந்த திட்டத்துக்கும் ஓட வேறு ஏதும் ஒரு திட்டம் யாரும் மேசைக்கு கொண்டு வர விருப்பம் என்றால் அதையும் நாங்கள் பரிசீலிக்க தயார் என்று முடிவெடுக்கிறாங்க. அது அப்படி அல்லாவிட்டால் தமிழ் மக்கள் பேருடைய யோசனைகளை வைத்துக்கொண்டு நாங்கள் அதை ஃபைனலைஸ் பண்றோம். இந்த சபையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில அதை ஃபைனலைஸ் பண்றது. அது 2வது முக்கியமான தீர்மானம். திம்பு கோட்பாடுகளின் அடிப்படையில்தான் எங்களுடைய யோசனைகள் அமையும். நாங்கள் ஒரு யோசனை தயாரிக்கிறதும் அந்த யோசனைகள் திம்பு கோட்பாட்டின் அடிப்படையிலே தயாரிக்கப்பட வேணும். அதுக்கு தமிழ் மக்கள் பேரவையுடைய தீர்வு திட்டம் ஒரு முன் ஆவணமாக பயன்படுத்தலாம் என்று தீர்மானிக்கப்பட்டது. அது 2வது விஷயம். 3வது விஷயம், அந்த அந்த கூட்டத்திலே கலந்து கொண்ட அனைத்து தரப்புகளும் ஒரு ஒரு பொதுச்சபையாக அது அங்கீகரிக்கப்படும். பொதுச்சபையினுடைய உறுப்பினர், இந்த முயற்சியினுடைய பொதுச்சபை உறுப்பினர்கள் மேலதிகமாக இந்த அரசியலமைப்பு தயாரிக்கிற அந்த யோசனைகளை தயாரிக்கிற ஃபைனலைஸ் பண்றதுக்குரிய அந்த முயற்சியை கைவாளுவதற்கு அந்த பொதுச்சபையில இருந்து ஒரு குழு, ஒரு அரசியல் குழு நியமிக்கப்படுறதுக்கும் தீர்மானம் எடுக்கப்பட்டது. அதுல ஒரு சில பேர்கள் பரிந்துரைக்கப்பட்டது. வேறு ஒரு சிலர் உடைய பேர்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் அவர்களுடைய அனுமதி அவர்கள் அதில் கலந்து கொள்ளவில்லை. ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அவை இந்த முயற்சியோட தொடர்ந்து பயணிப்பினம் எங்களுக்கு சொல்லி இருந்த இடத்துல அவர்களுடைய பெயர்களும் அங்க பேசப்பட்டிருந்தது. ஆனா அவர்களுடைய கலந்து கொள்ளாதபடினால் நாங்கள் அதை உறுதிப்படுத்த முடியவில்லை. அவை அந்த குழுவும் நியமிக்கப்பட்டு நாங்கள் மிக வேகமாக அந்த விஷயங்களை கையாளுறதுக்கு நாங்கள் முடிவு எடுத்திருக்கிறோம். இந்த யோசனைகள் தயாரிப்பதற்கான குழு இன்னும் ஒரு அந்த கூட்டம் நடைபெற்ற நாள்ல இருந்து ஒரு 2 கிழமைக்குள்ள அந்த குழு உறுதிப்படுத்தப்படும். அதுக்கு பிற்பாடு நாங்கள் அந்த குழு அதனுடைய வேலையை முன்னெடுக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். இதுதான் இப்போதைக்கு நாங்கள் எடுக்கப்பட்ட முடிவுகள். மேலதிகமாக ஒரு சில வேறு கனெக்டட் விஷயங்கள் சம்பந்தமாகவும் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சம்பந்தமாகவும் முடிவுகள் எடுக்கப்பட்ட. உதாரணத்துக்கு இந்த நாங்கள் செய்கிற வேலை திட்டங்கள் அந்தந்த நேரமே உடனடியாக மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்குரிய வகையில ஐடி பிளாட்ஃபார்ம்ஸை உருவாக்கி நாங்கள் அந்த எங்களுடைய வேலைகளை மக்களிடம் ஒரு டிரான்ஸ்பரன்சி, ஒரு வெளிப்படைத்தன்மையை காட்டுவதற்கு நாங்கள் கொஞ்சம் இளைஞர்களை கொண்ட ஒரு தளம் ஒன்றை நாங்கள் ஏற்படுத்துறதுக்கு நாங்கள் முடிவெடுத்திருக்கின்றோம். அதே போன்று நாங்கள் வேறு வேறு மாவட்டங்களுக்கு சென்று நாங்கள் அங்கே இருக்கக்கூடிய இப்ப இதுல கூட தமிழ் தேச ரீதியாக செயல்படுகின்ற அமைப்புகளும் புத்திஜீவியரும் தான் கலந்து கொண்டவை. ஆனால் நாங்கள் சில இடங்கள்ல பிராந்திய ரீதியாக செயல்படுகின்ற தரப்புகளையும் உள்வாங்குவதற்கு நாங்கள் அந்தந்த மாவட்டங்களுக்கு சென்று நாங்கள் அந்த முயற்சிகளை மேற்கொண்டு அவர்களை உள்வாங்கிறதுக்கும் நாங்கள் யோசிச்சிருக்கிறோம். உண்மையிலே எங்களுடைய நிலம் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே, பறிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே இந்த எமது அரசியலை பலப்படுத்தி அவற்றை தடுப்பதற்கான ஒரு முழு முயற்சியாக நாங்கள் அதை பார்க்கின்றோம். நிச்சயமாக இது எதிர்காலத்திலே வெற்றி அடைய வேண்டும் என்றுதான் நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்து இந்த இன்னொரு விஷயம் நான் சொல்றதுக்கு மறந்த, நான் இப்ப இதுல தமிழரசு கட்சிகள் பார்க்கின்ற பொழுது தமிழரசு கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் கலந்து கொள்ளவில்லை. நாங்கள் அவர்களுக்கு அழைப்பு விட்டிருந்தும் கூட கலந்து கொள்ளவில்லை. ஆனால் நாங்கள் அதில் தெளிவாக சொல்லியிருந்தோம் அவர்கள் எதிர்காலத்துல தங்களுடைய நிலப்பாட்டை மாற்றி அவர்கள் இதுல கலந்து கொள்றதுக்கு விரும்பினால் எங்களோட கதவுகள் திறந்திருக்கும் என்று. அதே போன்று சிவில் அமைப்புகள் சிலருடைய நாங்கள் தொடர்பு கொள்ற சம்பந்தமாக நாங்கள் எங்களோட மனதுக்குள்ள அது வராத இடத்துல ஒரு சில அமைப்புகள் சிலருடைய விடுபட்டு இருக்கலாம்.
அவர்களும் விரும்பி இதுல கலந்து கொள்றதுக்கு, எதிர்காலத்துல சேர்ந்து பயணிக்கிறதுக்கு அவர்கள் முன் வந்தால் நாங்கள் நிச்சயமாக அவர்களை அரவணைச்சு போவோம் என்பதையும் நாங்கள் முடிவெடுத்தோம். நிச்சயமாக, அதாவது தமிழ் மக்களுடைய அரசியலை வெல்ல வேண்டும் என்ற அக்கறை இருந்தால் நிச்சயமாக அவர்கள் ஒன்றுபட்டு செயற்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. இந்த காலம் என்பது மிக ஒரு முக்கியமான காலமாக இருக்கின்றது. இந்த காலகட்டத்திலே நாங்கள் ஒன்று சேராமல் போனால் இனி எப்போது ஒன்று சேர்வதென்ற ஒரு கேள்விக்குறி இருக்கின்றது. ஆகவே தமிழரசு கட்சி இருக்கின்ற தமிழ் உணர்வு சார்ந்தவர்கள் இப்படியான விடயங்களிலே கவனம் செலுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது என்பதை நாங்களும் எங்களுடைய ஊடகம் சார்ந்து கேட்டுக்கொள்கின்றோம். அல்லது இதுவரையும் இணைந்து கொண்டு சமகால அரசியல் சார்ந்த விடயங்களை எம்மோடும் உறவுகளோடும் பகிர்ந்து கொண்டீர்கள். மிக்க நன்றி. மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் இணைந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.